நீங்கள் தான் விருதுகள் வழங்க போகிறீர்கள். சபர்பன் மெட்ரிக் பள்ளியினுடைய முதல்வர் திருமதி ஹேமா கார்த்திக் அம்மையார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். பூரா தமிழ் அறிஞர்களும் சான்றோர்களும் இருக்கிற அவையில் என்னால் அவ்வளோ அழகாக தமிழ் பேச முடியுமான்னு தெரியல. ஐயா மாதிரி நான் திருமணம் முடிஞ்சுன்னா 1999 தமிழ்நாடு விட்டு போயாச்சு. 25 கடைசியில் தான் நான் வந்தது. ஸோ கடந்த 30 வருடமாக தமிழ் வாசனை இல்லாமல் பாம்பேயில், குஜராத்தில் இந்த மாதிரி பல ஊர்களில் இருந்திருக்கோம். ஆனால் தமிழ் மக்களை பற்றியும் தமிழ் ஆர்வமும் ரொம்ப நிறையா இருக்குது எனக்கு எப்போவுமே. முதல்ல நான் ஃபஸ்ட்டு திருமணமாகி அகமதாபாத் போகும்போது இந்த தமிழ் ரெஜிஸ்ட்ரேஷன் போட்ட வண்டி பார்த்தா துரத்தி போய் அவங்கள முன்னாடி போய் நின்று நீங்கள் தமிழர்களா, ஏன்னா தமிழ் கேட்கணும்னு அவ்வளோ ஆசையாக இருக்கும். யாராவது தீவிதி போட்டோ இல்லைன்னா வேஷ்டி கட்டிட்டோ வந்தாங்கன்னா உடனே 8 போட்டு அவங்க முன்னாடி ஓடி போய் நின்று நீங்கள் பேர் இது, நீங்கள் எங்கே இருக்கீங்க, எந்த ஊரில் இருக்கீங்கன்னு இந்த மாதிரி தமிழ் நண்பர்களை ஏற்படுத்தின இது எங்களுக்கு நிறையா இருக்குது. இன்னமும் அப்படிதான். நவராத்திரி வந்தது அப்படின்னு சொன்னால் போன வருடம் வரைக்கும் எங்கள் ஏரியாவில் இருக்கிற யாரெல்லாம் தமிழ்காரங்க அப்படிங்கிற ஒரு சல்லடை போட்டு அவங்களெல்லாம் பிடிச்சிட்டு வந்து எங்கள் வீட்டில் உட்காந்து பேசி இந்த மாதிரியெல்லாம் பண்ணினதுனால எனக்கு தமிழ் உங்களை மாதிரி கவிஞர்கள் மாதிரி சொல்ல வராது. இந்த இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டேன்னு சொல்கிறோம், மகளிர் தினம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 1911ஆம் வருடம் ஜெர்மனி போன்ற அந்த மேலை நாடுகளில் தான் கொண்டு வந்தாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்தியர்களும் தமிழர்களும் பெண்ணுடைய அருமையை ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க. அவங்களுக்கு தனியாக ஒரு மகளிர் தினம்னு தேவைன்னு அவங்களுக்கு அப்போ தோணலை. ஏன்னா எல்லா தினமும் நம்மளுடைய தினமாக தான் இருந்தது. விமன் எம்பவர்மெண்ட்னு இப்போ நிறைய பேசுகிறோம். மக்கள் ஆணுக்கு பெண் சமம் அப்படின்னு கொண்டு வர போறோம் அப்படின்லாம் சொல்றோம். இது எனக்கு தெரிஞ்சு இந்தியாவுக்கு தேவையே இல்லைன்னு நான் நினைப்பேன். ஏன்னா கைகைக்கு கொடுக்கப்படாத ஈக்குவாலிட்டியா இல்லைன்னா சத்தியவதி தான் பூராமே அந்த மகாபாரதத்தையே எடுத்து நடத்துறவங்க. ஸோ நம்மளுடைய இதிகாசங்கள்லாம் நம்ம திருப்பி பார்த்தோம் அப்படின்னா பெண் சக்தி தான் முன்னாடி கொண்டு போனதா இருந்திருக்கு. நமக்கு தனியா உமன் எம்பவர்மெண்ட்ங்கிற தேவையே இருக்குல்ல. அதே மாதிரி சார் சொன்னாரு, பெண்ணுக்கு உரிமை வேணும், சட்ட உரிமை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா 1950லயே நம்மளுடைய சட்ட அமைப்பை ஏற்படுத்தின உடனேவே 1956லயே செக்ஷன் 14 வந்துருச்சு. பெண்ணுக்கு சமமா கொடுத்துடணும் ரைட்ஸ்ன்னு. ஸோ இதுக்காக தனியா போராடி தான் கொண்டு வந்தாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது ஆக்சுவலான ரியாலிட்டி கிடையாது. அதுதான் சொல்ல வரேன் நான். அது அமெண்ட்மெண்ட்ல என்னமோ 2005 தான் வந்தா கூட 1956லயே செக்ஷன் 14 அம்பேத்கர் கொண்டு வந்துட்டாரு. விமனுக்கு ரைட் இருக்கு, சொத்து உரிமை இருக்குன்னு கொண்டு வந்தாச்சு. ஸோ நீங்க எந்த பக்கத்தை பரட்டி பார்த்தீங்கன்னாலும் இந்தியர்களும் சரி, தமிழர்கள் ஸ்பெஷலா பார்த்தோம்னா பெண்மை ரொம்ப அழகா பாதுகாத்து முதல்ல நமக்கு ஒரு சம உரிமையை கொடுத்து மதிப்பு மரியாதையும் கொடுத்து எல்லா விஷயத்துலையுமே டெசிஷன் மேக்கிங்ல இருந்து நம்ம எல்லாமே எடுக்கணும். ஒரு கட்டத்துல இது எடுக்கணும்னா அதுக்கு பெண்களை ஆலோசிச்சு தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ அதுக்கு தனியா ஒரு நாள் நம்ம கொண்டாடுனதை நான் பெருசா எப்பவுமே இது யோசிக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம வீட்லயுமே நம்ம எல்லாமே நம்ம கணவரும் சரி, நம்மளுடைய பெற்றோரும் சரி நமக்கு கண்டிப்பா சமமா கொடுத்துதான் நடத்திருக்காங்க. தெர் இஸ் ஆல்வேஸ் விமென்லயே மென் இருக்காங்கன்னு நான் எப்பவுமே சொல்லுவேன். ஸோ நம்ம எப்பவுமே அப்படிதான் நம்மளை கொண்டு வந்திருக்காங்க. அதனால இங்க இருக்கிற எல்லா ஆண்களுக்கும் தலைவணங்கி எங்களை நீங்க எப்பவுமே நல்லபடியா நீங்க நடத்துனதுக்கான நன்றி தான் ஃபர்ஸ்ட் நாங்க சொல்லிட்டு. இதுக்காக தனியா கவிதையெல்லாம் எழுதின்னு நீங்க படிக்கிறது நினைக்கும் போது எங்களுக்கு ஒரு பெருமையா தான் இருக்கு ஆக்சுவலா. சரி, எங்களை எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அம்மாக்கு இணையா கண்டிப்பா அப்பாவும் வேலை பண்ணியிருப்பாங்க. ஆனா எப்பவுமே அம்மா ஒரு தடவை இன்னும் ஒரு சிறப்பா தான் சொல்லிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு தோணும் இதுவரையில், அம்மா அப்பாவோட பெருசுங்கிறதுக்காக இல்லை, பெண்மைக்கு கொஞ்சம் புகழ்ந்து பேசினா பிடிக்கும்.
அதுக்காக தான் அப்படின்னு தான் நான் எப்பவுமே நினைக்கிறது உண்டே தவிர அப்பாவுடைய கான்ட்ரிபியூஷன் எந்த அளவுலையும் தாய்க்கு 1% கூட குறைவில்லைங்கிறதுல எனக்கு மாற்று கருத்தே இல்லை. நான் அவர் குலைபவன் சொல்றாரு, சாமின்னு சொல்றாரு, கேட்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாகவும் அவ்வளோ பெருமையாகவும் இருக்கிறதுக்கு. ஏன்னா எங்களுக்கு பெருமை பிடிக்கும், உங்களுக்கு அப்படி இல்லை. பெருமையா சொன்னா கூட ஓகே அப்படின்ட்டு போயிட்டு தான் இருப்பீங்க. ரொம்ப வருத்தமா ஏதோ சின்ன விஷயம் அதை குறித்து பூதாகரமா நம்ம தான் பேசுவோம், பெண்கள் தான் பேசுவோம், ஆண்கள் இப்படி பேச மாட்டாங்க அப்படிங்கிறது தான். அதனாலதான் இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே ஒன்று வைக்கலன்னு நான் நினைப்பேன். ஸோ வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக இது எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாம தான் நான் வந்தேன். ரொம்ப சிறப்பாக இருந்தது, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கு. தேங்க்யூ. எனக்கு தமிழ் உங்களை மாதிரி கவிஞர்கள் மாதிரி சொல்ல வராது. இந்த இன்டர்நேஷனல் விமென்ஸ் டேன்னு சொல்றோம், மகளிர் தினம் அப்படின்னு சொல்றாங்க. இது 1911ஆம் வருடம் ஜெர்மனி போன்ற அந்த மேலை நாடுகளில் தான் கொண்டு வந்தாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்தியர்களும் தமிழர்களும் பெண்ணுடைய அருமையை ரொம்ப சொல்றாங்களோ அதுல 1% கூட கம்மி இல்லாம தான் கணவனும் இருக்காங்க அப்படிங்கிற அறிவியல் ஆய்வகங்கள்லாம் சொல்லுது. ஸோ எந்த விதத்திலையும் எனக்கு தெரிஞ்சு யாருமே உயர்த்தி யாருமே கம்மின்னு நான் நினைக்கல சார். எல்லாருமே சமம் தான். வாழ்த்துக்களே, மகளிர் தின வாழ்த்துக்களே, மகளிர் அனைவருக்கும் வாழ்த்துக்களே. வீட்டை விட்டு புறப்பட்டோம், ஏட்டினையும் எடுத்து விட்டோம். வீட்டை விட்டு புறப்பட்டோம், ஏட்டினையும் எடுத்து விட்டோம். போட்டி போட்டு பல பதவிகளை பெற்று விட்டோம். நாம் போட்டி போட்டு பல பதவிகளை பெற்று விட்டோம். இன்னும் பல ஏற்றம் உண்டு, ஏறுதற்கும் துணி உண்டு. இன்னும் பல ஏற்றம் உண்டு, ஏறுதற்கும் துணி உண்டு. வானமே எல்லை என ஏறிடுவோம், நாம் வானமே எல்லை என ஏறிடுவோம். வாழ்த்துக்களே, மகளிர் தின வாழ்த்துக்களே, மகளிர் அனைவருக்கும் வாழ்த்துக்களே. ஆணுக்கு நிகரென்ற சம உரிமை பெற்று விட்டோம். ஆணுக்கு நிகரென்ற சம உரிமை பெற்று விட்டோம். ஆணையும் மிஞ்சி என்று வாழ்கின்றோம். நாம் ஆணையும் மிஞ்சி என்று வாழ்கின்றோம். பண்பாட்டை காத்து நின்று பாரத தாய் பெருமைப்பட, பண்பாட்டை காத்து நின்று பாரத தாய் பெருமைப்பட, உலகினுக்கே வழியாக திகழ்ந்திடுவோம். நாம் உலகினுக்கே வழியாக திகழ்ந்திடுவோம். வாழ்த்துக்களே, மகளிர் தின வாழ்த்துக்களே, மகளிர் அனைவருக்கும் வாழ்த்துக்களே. வாய்ப்பு அதாவது அடுத்தவர் இயற்றிய பாடலை நாம் இசையமைக்கிறோம், பாடுறேன். தானாகவே இசையமைத்து தானாகவே இயற்றி இங்கே வந்து பாடியிருக்கிற அம்மையார் அம்மையார் அவர்களுக்கு நன்றி அம்மா. வாழ்த்துக்களே, மகளிர் தின வாழ்த்துக்களே, மகளிர் அனைவருக்கும் வாழ்த்துக்களே. வீட்டை விட்டு புறப்பட்டோம், ஏட்டினையும் எடுத்து விட்டோம். வீட்டை விட்டு புறப்பட்டோம், ஏட்டினையும் எடுத்து விட்டோம். போட்டி போட்டு பல பதவிகளை பெற்று விட்டோம். நாம் போட்டி போட்டு பல பதவிகளை பெற்று விட்டோம். இன்னும் பல ஏற்றம் உண்டு, ஏறுதற்கும் துணி உண்டு. இன்னும் பல ஏற்றம் உண்டு, ஏறுதற்கும் துணி உண்டு. வானமே எல்லை என ஏறிடுவோம், நாம் வானமே எல்லை என ஏறிடுவோம். வாழ்த்துக்களே, மகளிர் தின வாழ்த்துக்களே, மகளிர் அனைவருக்கும் வாழ்த்துக்களே. ஆணுக்கு நிகரென்ற சம உரிமை பெற்று விட்டோம். ஆணுக்கு நிகரென்ற சம உரிமை பெற்று விட்டோம். ஆணையும் மிஞ்சி என்று வாழ்கின்றோம். நாம் ஆணையும் மிஞ்சி என்று வாழ்கின்றோம்.
பண்பாட்டை காத்து நின்று பாரத தாய் பெருமைப்பட, பண்பாட்டை காத்து நின்று பாரத தாய் பெருமைப்பட, உலகினுக்கே வழியாக திகழ்ந்திடுவோம். நாம் உலகினுக்கே வழியாக திகழ்ந்திடுவோம். வாழ்த்துக்களே, மகளிர் தின வாழ்த்துக்களே, மகளிர் அனைவருக்கும் வாழ்த்துக்களே. அதாவது அடுத்தவர் ஈட்டிய பாடலை நாம் இசையமைக்கிறோம், பாடுறேன். தானாகவே இசையமைத்து தானாகவே ஈட்டி இங்க வந்து பாடி இருக்கிற அம்மையார் அம்மையார் அவர்களுக்கு நன்றி அம்மா.